ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்துல தென்கொரியா KF-21 போரமே அப்படிங்கிற ஒரு ஃபைட்டர் ஜெட்டை வெற்றிகரமா டெவலப் செய்து அதோட முதல் பறத்தலை நடத்தியிருக்காங்க. இதை தொடர்ந்து சமூக வலைத்தளங்கள் மற்றும் சில மேற்கத்திய ஊடகங்கள்ல தென்கொரியாவை பார்த்தீங்களா, தங்களுடைய ஃபைட்டர் ஜெட் ப்ராஜெக்டை சொன்ன நேரத்துல முடிச்சிருக்காங்க. ஆனா இந்தியா தேஜஸ் MK2 மற்றும் AMCA ப்ராஜெக்டை இன்னும் முடிக்கவே இல்ல அப்படின்னு விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து தென்கொரியாவுடைய KF-21 போரமே ஃபைட்டர் ஜெட்டை பத்தி நான் கொஞ்சம் தேடி படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ சில விஷயங்கள் எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. அதற்கு பிறகுதான் இந்தியாவுடைய தேஜஸ் MK2 மற்றும் AMCA ப்ராஜெக்ட் தென்கொரியாவுடைய KF-21 போரமே ஃபைட்டர் ஜெட்ல இருந்து எவ்வளவு வித்தியாசமானது, இந்தியாவுடைய விஞ்ஞானிகள் எவ்வளவு திறம்பட செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த வீடியோல தென்கொரியாவுடைய KF-21 போரமே ஃபைட்டர் ஜெட் ப்ராஜெக்டையும் இந்தியாவுடைய தேஜஸ் MK2 மற்றும் AMCA ப்ராஜெக்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் மேற்கத்திய ஊடகங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்கள்ல கூறப்படும் செய்தி எவ்வளவு பெரிய பொய் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தென்கொரியா 2010ல இருந்து இந்த KF-21 போரமே ஃபைட்டர் ஜெட்டை டெவலப் செய்து வர்றாங்க. 2011வது வருடம் இந்த ஃபைட்டர் ஜெட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல இந்தோனேஷியாவையும் இணைத்து கொண்டு இரு நாடுகளும் சேர்ந்து இந்த ஃபைட்டர் ஜெட்டை டெவலப் செஞ்சிருக்காங்க. KF-21 போரமே ஃபைட்டர் ஜெட் ப்ராஜெக்ட் 2015வது வருடத்துல இருந்து தான் வேகம் எடுக்க ஆரம்பிக்குது. சவுத் கொரியா மற்றும் இந்தோனேஷியா இந்த ரெண்டு நாடுகளும் இந்த ஃபைட்டர் ஜெட் ப்ராஜெக்ட்ல பெருமளவுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சவுத் கொரியா 2021ல இந்த ஃபைட்டர் ஜெட்டோட புரோட்டோடைப்பை வெளியிட்டாங்க. இதனை தொடர்ந்து 2022ல இந்த ஃபைட்டர் ஜெட்டோட முதல் பறத்தல் நடத்தப்பட்டிருக்கு. சவுத் கொரியா வெறும் 7 வருடத்துல KF-21 போரமே ஃபைட்டர் ஜெட்டை வெற்றிகரமா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த விஷயம் உலகில் உள்ள பலரால் வெகுவாக பாராட்டப்பட்டு வருது. சவுத் கொரியா அமெரிக்காவில் இருந்து பெருமளவுல ஆயுதங்களை இறக்குமதி செய்றாங்க. இதனால சவுத் கொரியாவுக்கும் அமெரிக்காவின் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கு. இந்த நல்ல உறவின் காரணமா அமெரிக்கா சவுத் கொரியாவுடைய KF-21 ஃபைட்டர் ஜெட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல பெருமளவுல உதவி செஞ்சிருக்காங்க. இதன் காரணமா தான் சவுத் கொரியானால KF-21 ஃபைட்டர் ஜெட்டை வெறும் 7 வருடத்துல டெவலப் செய்ய முடிஞ்சிருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. அமெரிக்காவின் மிகப்பெரிய விமான தயாரிப்பு நிறுவனமான லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனம் KF-21 ஃபைட்டர் ஜெட்டோட டிசைன் கன்சல்டன்டா வேலை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம KF-21 ஃபைட்டர் ஜெட்ல பயன்படுத்தப்பட்டு வரும் பெரும்பாலான பாகங்கள் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பிரேக்கிங் பாட், ஃளைட் கண்ட்ரோல் சிஸ்டம், லைன் ரிப்ளேஸ்மெண்ட் யூனிட், லேண்டிங் கியர், ஏவியானிக்ஸ், ஆக்சிஜன் ஜெனரேட்டர், ரடார், இன்ஜின், எஜெக்டர் சீட் அப்படின்னு இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. இந்த விமானத்தோட சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை கூட அமெரிக்கா தான் டெவலப் செஞ்சு கொடுத்திருக்காங்க. KF-21 ஃபைட்டர் ஜெட்டுக்காகவே பிரத்யேகமா பயன்படுத்தப்படும் சில பாகங்களை கூட அமெரிக்கால தான் டிசைன் செஞ்சிருக்காங்க. இந்த ஃபைட்டர் ஜெட்ல பயன்படுத்தப்படும் முக்கியமான 24 சப்சிஸ்டங்கள்ல 20 சப்சிஸ்டங்கள் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டிருக்கு. ஒரு சப்சிஸ்டம் இஸ்ரேல் நாட்டில் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த KF-21 ஃபைட்டர் ஜெட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை வச்சு அமெரிக்க நிறுவனங்கள் பெருமளவுல சம்பாதிச்சிருக்காங்க. இவ்வளவு செலவு செய்தும் சவுத் கொரியா ஒரு 4.5 ஜெனரேஷன் விமானத்தை தான் டெவலப் செஞ்சிருக்காங்க. 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ல உள்ள சில அம்சங்கள் மட்டுமே இந்த விமானத்துல இருக்கு. கொரியன் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி 2035வது வருடம் KF-21 Block 3 அப்படிங்கிற விமானத்தை கொண்டு வர போறாங்க. இந்த விமானம் தான் ஒரு ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட ஃபைட்டர் ஜெட்டா இருக்க போகுது அப்படின்னு சவுத் கொரியா சொல்றாங்க. ஒரு 4.5 ஜெனரேஷன் விமானத்தை உருவாக்குறதுக்கு எதற்காக சவுத் கொரியா இவ்வளவு செலவு செஞ்சாங்க அப்படின்னு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கேள்வி எழுப்புறாங்க. அனைத்து பாகங்களையும் அமெரிக்காவில் தயாரித்து சவுத் கொரியால கொண்டு வந்து வெறும் அசம்பிள் மட்டும்தான் செஞ்சிருக்காங்க. இது சவுத் கொரியாவில் தயாரிக்கப்பட்ட விமானம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இந்தியாவுடைய தேஜஸ் மற்றும்
ஆம்கா போர் விமான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் இதுல இருந்து முற்றிலும் வேறுபட்டது. சில விஷயங்களை தேடி படிச்சிட்டு இருக்கும் பொழுது குக்கு எஃப்எம்ல ரா அப்படிங்கிற ஆடியோ புக்கை நான் கேட்டேன். இந்தியாவின் உளவு அமைப்பான ரா எப்படி செயல்படுது, அந்த அமைப்பு எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு பல முக்கியமான தகவல்கள் அந்த ஆடியோ புக்ல இருந்துச்சு. இது போன்ற தகவல்களை நாம் படிச்சு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா அதற்கு நிறைய நேரம் பிடிக்கும். ஆனா இந்த ஆடியோ புக்ல ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஃபேமஸான பல புத்தகங்கள் ஆடியோ புக்கா குக்கு எஃப்எம்ல இருக்கு. தமிழ், ஆங்கிலம் தவிர இந்தியாவின் பல மொழிகள்ல குக்கு எஃப்எம்ல ஆடியோ புக்ஸ் இருக்கு. சிலருக்கு தங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஆசை இருக்கும், ஆனா அவங்களுக்கு புத்தகங்கள் படிப்பதற்கு நேரம் இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு குக்கு எஃப்எம் ஒரு நல்ல ஆப்ஷன். இதுல சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எந்த ஒரு வேலையும் செஞ்சுக்கிட்டு ஒரு பாட்டு கேட்கிற மாதிரி ஒரு புக்கை ஆடியோ ஃபார்மேட்ல கேட்டு முடிக்கலாம். குக்கு எஃப்எம் இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஒன் ஆஃப் த லீடிங் ஆடியோ புக் ஆப். குக்கு எஃப்எம்ல 5000 மணி நேரத்திற்கும் மேலான கண்டென்ட் இருக்கு. குக்கு எஃப்எம் ஓட லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். பிளே ஸ்டோர்ல செக் பண்ணி பாருங்க. இதுக்கு 4.5க்கு மேல ரேட்டிங் இருக்கு. ஒரு புக்கை நீங்க வாங்கி படிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 300 இருந்து 500 ரூபாய் வரைக்கும் செலவாகும். ஆனா குக்கு எஃப்எம் ஓட ஒரு வருட சப்ஸ்கிரிப்ஷனே வெறும் 399 ரூபாய் தான். 399 ரூபாய்க்கு எக்கச்சக்கமான பிரபலமான புக்ஸோட ஆடியோ புக்ஸ் மற்றும் சமரிஸ கொடுக்கறாங்க. இதுல நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஆஃபர் இருக்கு. கண்ணன் 50 அப்படிங்கிற ப்ரோமோ கோட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 399 ரூபாயில 50% டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் 199ல ஒரு வருடத்துக்கு எல்லா புக்ஸையுமே நீங்க கேட்கலாம். இந்த ஆஃபர் முதல் 250 நபர்களுக்கு மட்டும்தான். சோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிராதீங்க. ப்ரோமோ கோட் மற்றும் லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். தேஜஸ் MK2 மற்றும் ஆம்கா ஃபைட்டர் ஜெட் ப்ராஜெக்ட சவுத் கொரியாவுடைய KF-21 ஃபைட்டர் ஜெட் ப்ராஜெக்டோடு ஒப்பிடுவது ஒரு சரியான விஷயம் கிடையாது. ஏன்னா இந்தியா முதல்ல டெவலப் செய்த தேஜஸ் MK1 விமானத்துல 75% பாகங்கள் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது. தேஜஸ் MK1 விமானத்தோட விலையில 60% உள்நாட்டில தயாரிக்கப்பட்ட பாகங்களின் விலை. இப்போ இந்தியா டெவலப் செய்து வரும் தேஜஸ் MK2 விமானத்துல 85% உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட பாகங்களை கொண்டு தயாரிக்கப்பட உள்ளது. இன்ஜின் மற்றும் எஜெக்டர் சீட் மட்டுமே வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட உள்ளது. அதுவும் இந்த ஃபைட்டர் ஜெட் படையில் இணைக்கப்பட்ட பிறகு உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட எஜெக்டர் சீட் மற்றும் இன்ஜின்களால் ரீப்ளேஸ் செய்யப்பட உள்ளது. இன்ஜின் தயாரிப்புல இந்தியா கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்காங்க. அதற்காக பிரான்சின் சப்ரான் நிறுவனத்துடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட இருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் தேஜஸ் MK2 மற்றும் ஆம்கா போர் விமானத்துல பயன்படுத்தப்படும் இன்ஜின்களை இந்தியா உள்நாட்டிலே தயாரிக்க போறாங்க. இந்தியாவுடைய ஆம்கா ப்ராஜெக்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு வேற லெவல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆம்கா ப்ராஜெக்டுக்காக பல நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தொழில்நுட்பங்களை இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆம்கா ப்ராஜெக்டுக்காக 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ல பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்களையும் இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விமானம் வெளிவந்துச்சு அப்படின்னா இந்த விமானத்துல பயன்படுத்தப்படும் பல மெயின் மற்றும் சப்சிஸ்டங்கள் உலகத்திலே முதல்ல உருவாக்கப்பட்டவையா இருக்கும். இந்தியாவின் HAL நிறுவனம் தொடர்ந்து தேஜஸ் MK1, தேஜஸ் MK1A, தேஜஸ் MK2, ஆம்கா, TEDBF போன்ற பல ப்ராஜெக்டுகளை கையாண்டு வர்றாங்க. இதனால இந்தியாவுடைய சயின்டிஸ்ட் மற்றும் இன்ஜினியர்கள் விமான தொழில்நுட்பத்தில் உள்ள பல நுணுக்கமான விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்காங்க. தாங்களாகவே சொந்தமாக பல சிஸ்டங்களையும் டெவலப் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சவுத் கொரியாவுடைய KF-21 ஃபைட்டர் ஜெட்டை இந்தியாவுடைய ஆம்கா போர் விமானத்தோடு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். KF-21 ஃபைட்டர் ஜெட் 16.9 மீட்டர் நீளமும் 11.2 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. இந்தியாவுடைய ஆம்கா போர் விமானம் 17.6 மீட்டர் நீளமும் 11.13 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. விங் ஸ்பேன் அப்படிங்கிறது விமானத்தோட ஒரு ரெக்கை முனையில இருந்து அடுத்த ரெக்கை முனை வரை உள்ள தூரம். KF-21 ஃபைட்டர் ஜெட்னால அதிகபட்சமா 25,000 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்தியாவுடைய ஆம்கா போர் விமானத்தால அதிகபட்சமா அதே 25,000 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். KF-21 ஃபைட்டர் ஜெட் விமானத்துல ஜெனரல் எலக்ட்ரிக்
நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட 2 F414 GE 400K ஆஃப்டர் பர்னிங் டர்போஃபான் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுவே இந்தியாவின் AMCA போர் விமானத்துல அதே ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட 2 F414 ஆஃப்டர் பர்னிங் டர்போஃபான் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த 2 இன்ஜின்களும் ஒரே இன்ஜின் தான். அதன் காரணமாக தான் இந்த விமானத்தோட மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் ஒரே மாதிரி இருக்கு. இந்தியா சஃப்ரான் நிறுவனத்துடன் இணைந்து உருவாக்கும் இன்ஜின் AMCA போர் விமானத்துல இணைக்கப்படும் பொழுது AMCA போர் விமானத்தால இதை விட அதிகமான எடையை சுமக்க முடியும். சவுத் கொரியாவுடைய KF-21 ஃபைட்டர் ஜெட்னால அதிகபட்சமா மாக் 1.8 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். அதாவது 2200 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்கும். அதுவே இந்தியாவுடைய AMCA போர் விமானம் மாக் 2.1 அப்படிங்கிற வேகத்துல பயணிக்கும். அதாவது 2600 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்கும். KF-21 ஃபைட்டர் ஜெட்னால அதிகபட்சமா 2900 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். அதுவே இந்தியாவின் AMCA போர் விமானத்தினால 5300 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். தற்போது KF-21 ஃபைட்டர் ஜெட்ல பயன்படுத்தப்பட்டு வரும் ஏர் டு ஏர் மிசைல், ஏர் டு கிரவுண்ட் மிசைல், ஆன்டி ஷிப் மிசைல் போன்ற பெரும்பாலான ஆயுதங்கள் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டது. அதுவே இந்தியாவின் AMCA போர் விமானத்தை பொறுத்தமட்டில் ஏர் டு ஏர் மிசைல், ஏர் டு கிரவுண்ட் மிசைல், லேசர் கைடட் பாம்ஸ், பிரிசிஷன் கைடட் மியூனிட்ஸ் போன்ற அனைத்து ஆயுதங்களுமே உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டு வருது. இதன் காரணமாக தான் இந்தியாவுடைய ஃபைட்டர் ஜெட் ப்ராஜெக்ட் கொஞ்சம் ஸ்லோவா நடப்பது போன்று தோன்றுது. ஆனா இந்தியா அனைத்து சிஸ்டங்களையுமே உள்நாட்டிலே தயாரிக்கிறாங்க. சவுத் கொரியா போன்று வெளிநாட்டில் இருந்து வாங்கி பயன்படுத்தல. இது தெரியாத சில நபர்கள் சவுத் கொரியாவை பாத்தீங்களா வெறும் 7 வருஷத்துல டெவலப் செஞ்சுட்டாங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்வி கேட்கறாங்க. அப்படி கேள்வி கேட்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.